career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999. எல்லாமே பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்கு. எதிர்நீச்சல் காக்கி சட்டை அந்த படத்துக்கு அப்புறம் இது என்னன்னா சூப்பர் பண்ணா கூட அப்படி ஆர் சுரேஷ் பாரு. மெயினா யுவன் மியூசிக் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு யுவனோட பிஜிஎம் இந்த படத்துல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். சூரியோட நெக்ஸ்ட் லெவல் எலிவேட் பண்ற படம் இது. ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா படம். வாழ்ந்திருக்காரு. உண்மையா அவருக்காக பார்க்கலாம். படம் பிளாக் பஸ்டர். ஒரு நாவலை படிச்சுட்டு விஷுவலா பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சூர்யா நான் சின்ன வயசுல இருந்து காமெடினா பார்த்து எவ்வளவோ நான் ரசிச்சிருக்கேன். ஆனா இப்ப ஆக்ஷன் சீன்ஸ் பாக்குறப்ப கூஸ் பம்ப்ஸ் அப்படி ஏறுது பயங்கரமா வந்து கொலை மாஸ் பண்ணிட்டா அப்படி சூர்யா நான் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம்ப்பா. விசுவாசமான இருக்கவே எப்படி இருப்பான்றத படத்துல காட்டி தெரிஞ்சுக்கலாம். தியேட்டர்ல வந்து பாக்குற படம் உள்ள நம்மள ஃபீல் பண்ணி அழுக வச்சிட்டாங்க. உள்ள ஃபைட் சீன் வேற லெவல் பண்ணிருக்காருன்னா ஈவன் பிஜிஎம் வேற லெவல்ல இருக்கு. ஃபைட் சீன்லாம் பாக்குறப்போ மியூசிக் சூப்பராவே இருந்தது. மியூசிக்கால தான் மெயினா அந்த ஃபைட் சீன்லாம் ரொம்ப நல்லா அந்த மாதிரி இருந்தது. சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆக்சுவலி ஒரு அருவா எடுத்து அடி நிப்பா மாதிரி அப்படியே அந்த சாமி ஆட்டம் ஆடுவோம். செம்மையா இருக்கும். இவரையா இதனால நம்ம காமெடியா பார்த்தோம். அந்த மணிக்கு ஒரு மாசா இருக்கு படம். ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு விடுதலை படத்திலே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. என்ன சொல்றது அப்படியே ஒரு மாதிரி புல் அரிக்குது. அந்த மனுஷன் அவ்வளோ சூப்பரா பண்ணிருக்காரு. பக்காவா இருக்கு. கிளைமேக்ஸ் இன்ட்ரோல் சீன்ல செம்மையா கலக்கிட்டாங்க. படம் அருமையா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்கு. அதுதான் மிக பலம். எல்லாமே நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். அனைத்து மக்களும் வெற்றிமாறன் சாரோட கதை இருந்தது. அது செந்தில்குமார் சார் அருமையா பண்ணிருக்காரு. இயக்குனர் அவர்களை மிக தெளிவா மக்கள் ரசிக்கும்படி பார்க்கும்படி பண்ணிருக்காங்க. சூரியோட ஆக்டிங் எப்படின்னா வாழ்ந்திருக்காரு. உண்மையா அவருக்காக பார்க்கலாம். எந்த இடத்துல அவர் இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு? ஒரு எல்லா இடமும் சார், எல்லா இடமும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லா இடமும் வாழ்ந்திருக்காரு. நல்லா இருக்கு பாருங்க. எதிர்நீச்சல் காக்கி சட்டை அந்த படத்துக்கு அப்புறம் இது என்னன்னா சூப்பர் பண்ணா கூட அப்படி ஆர் சுரேஷ் பாரு. மெயினா யுவன் மியூசிக் அவர் வந்து என்னன்னா லவ் மியூசிக் லவ் இதுவாக தான் நிறைய போட்டிருக்காரு. இப்போ ஓஎஸ்டி தரமா கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு வந்து. சூர்யா யுவன் காம்போ செம. உண்மையிலேயே வந்து சூர்யா நான் சின்ன வயசுல இருந்து காமெடினா பார்த்து எவ்வளவோ நான் ரசிச்சிருக்கேன். ஆனா இப்ப ஆக்ஷன் சீன்ஸ் பாக்குறப்ப கூஸ் பம்ப்ஸ் அப்படி ஏறுது பயங்கரமா வந்து கொலை மாஸ் பண்ணிட்டா அப்படி சூரியனா வந்து பட்டா வேற லெவல். தமிழ் சினிமாவிலே அடுத்த லீட் ஆக்டர்னா சூரியனா தான் வருவாரு. உன்னிமுகனும் நல்லா நடிச்சிருக்காரு. சசிகுமாரும் நல்லா நடிச்சிருக்காரு. ஆனா உன்னிமுகன் பேசுறது வந்து லைட்டா மலையாளம் ஆக்சென்ட் வருது. ஸோ அது ரூரல் தமிழ் சைடில் இருக்கிற மாதிரி இல்லை. பட் அவர் சைடு கேரக்டரும் நல்லா இருக்கு. சசிகுமார் எப்பவும் போல அவர் ஒரு காட்ஃபாதர் மாதிரி வராரு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு யுவனோட பிஜிஎம் இந்த படத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போதான் நான் நல்லா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நல்லா இருக்கு. நல்லா போட்டிருக்காரு. படம் சூப்பர் சார். ஆக்சுவலாக வந்து சூரியோட நெக்ஸ்ட் லெவல் எலிவேட் பண்ணுற படம் இது. இது வந்து கரெக்டாக ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். இது டிஃப்ரெண்ட் மோடில் ஃப்ளேவரில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலாக படம். அது வந்து வெற்றிமாறன் ஸ்டோரி இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலாக. இது பார்க்கும்போது லைக் அந்த ஒரு அவர் சொல்லிட்டு அவர் கொலை பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற சீன்லாம் செம்மையாக இருக்குது. சூரியோ சசிகுமாரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. உன்னிமுகந்தன் ஓகே எனக்கு அவ்வளோவா நல்லா படல. பட் ஆனால் சசிகுமாரும் சூரியன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது படம். எல்லாருமே ஆனால் நல்ல கேரக்டருங்க. செம்மையாக அது நம்மளுக்கு எங்கேயுமே போர் அடிக்கல அந்த படம் பிளாக் பஸ்டர். ஒரு நாவலை படிச்சுட்டு விஷுவலாக பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அந்த மண்ணு பொண்ணு பெண்ணு விஸ்வாசம் அதுக்கப்புறம் துரோகம் இது ரிலேட்டடாக ஒரு கதை. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே என்னென்னலாம் இருக்குமோ அது ரிலேட்டடாக ஒரு கதை வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாம் பார்க்க வேண்டிய படம். மியூசிக் பேக்ரவுண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்ஷன் ஹீரோ ஆயிட்டாரு சூரி, அது சொல்லலாம். நல்லா ஆக்ஷன் இதுவாக செமையாக ஒர்க். ஃபைட்லாம் பயங்கரமாக பண்ணுறாரு. நல்லா இருக்குது. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் எல்லாரும் வந்து. ஹீரோ மாதிரியும் ரொம்ப பில்டப் பண்ணல. எந்த இடத்துல வந்து ஹீரோவாக வந்து கரெக்டாக நடத்துகிறாரா? என் படம் நல்லா எடுத்திருக்காரு. ஃபேமிலியோடு பார்க்கலாம்ப்பா. விசுவாசமான இருக்கவே எப்படி இருப்பான்றத படத்தில் காட்டி தெரிஞ்சுக்கலாம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். தியேட்டர்ல வந்து பாக்குற படம் ஃபேமிலியோட வந்து பார்த்தா நல்லா இருக்கும். அவர் அப்பப்போ ஆக்ஷன் ஹீரோ வந்து பண்ணது செம்மையா இருந்தது. அப்புறம் மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எமோஷனல் சீன் அதிகமாக இருந்துச்சு. உள்ள நம்மளை ஃபீல் பண்ணி அழுக வச்சிட்டாங்க. உள்ள ஃபைட் சீன் வேற லெவல் பண்ணியிருக்காருண்ணா. அந்த ஒவ்வொருத்தையும் வில்லனை பூரா வந்து அடிக்கும் போது மாசு பயங்கரமாக இருக்கு படம். எல்லாரும் ஃபேமிலியோட யுவன் பிஜிஎம் வேற லெவலில் இருக்கு. படமே யுவன் தான் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் எடுத்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. வேற லெவலில் இருக்கு. படம் சூப்பராக இருக்கும். சூரியோட ஆக்டிங் இது வரைக்கும் நம்ம காமெடியாக தான் அவரை பார்த்தோம். இப்போ ஹீரோவை பார்க்கும்போது வேற லெவல் பண்ணியிருக்காரு. இவரையா இதனால நம்ம காமெடியாக பார்த்தோம். அந்த மணிக்கு ஒரு மாசா இருக்கு படம். விடுதலையில் பார்த்தீங்கன்னா சைலண்டாக நிறையா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மாசம் ஆக்ஷன் வேற லெவல் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் வேற பயங்கரமாக ஒரு டிரான்ஸ்லேஷனாக இருக்கு. ஏன்னா விடுதலை பார்த்தீங்கன்னா சைலண்ட் கேரக்டர் தான் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. சைலண்டாக வந்து எல்லாமே போய் காப்பாற்றிட்டு இருப்பாரு. இதில் ஆக்ஷன் சீன் நிறையா வந்திருக்கு. ஆக்ஷன் சீன் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா மாஸ் ஹீரோ லெவலில் பயங்கரமாக ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படியே ரியலாக இருக்க மணிக்கு இருக்கு. சூப்பராக இருக்கணும் உண்மையிலே படம். ஃபைட் சீன்லாம் பார்க்குறப்போ மியூசிக் சூப்பராகவே இருந்தது. மியூசிக்கால தான் மெயினாக அந்த ஃபைட் சீன்லாம் ரொம்ப நல்லா அந்த மாதிரி இருந்தது. ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு விடுதலை படத்துலேயே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அதை விட இன்னும் சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்தாரு.
ஒரு படத்துலையுமே அவரோட எக்ஸ்பிரஷன்ஸு அப்புறம் ஆக்டிங் எல்லாமே வேற லெவலில் இருக்குது. கருடன் ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மூவி. ஆக்சுவலி லைஃப்பை ஸ்ட்ரகிள் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் ஹாப்பியாக இருக்கு. வெற்றிமாறன் சாரோட சப்போர்ட்டோட அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ மியூசிக் யுவன் சங்கர் ராஜா மை குட். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆக்சுவலி ஒரு அருவா எடுத்து அப்படி நிற்பான் மாதிரி அப்படியே அந்த சாமி ஆட்டம் ஆடுவோம், செம்மையாக இருக்கும். சீரியஸா உண்மையிலேயே ஒரு சூரிய டிஃப்ரெண்டான சூர்யா பார்க்க வேண்டியது இருக்கு. உண்மையிலேயே நான் மற்ற டேரக்டர்ஸ் வந்து நான் இது சொல்ல, ஒரு நார்மலான ஸ்டோரி ஒன்றுமே கிடையாது. ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு, ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸு கதை. அந்த 2 திக் ஃப்ரெண்ட்ஸு கதையில உள்ள ஒரு கேரக்டரை போட்டு அந்த கேரக்டர் வந்து எல்லாத்தையுமே சாவரிச்சிருச்சு. ஸோ அதுதான் இதோட மெயின் பொலைட்டு. மற்ற டேரக்டர்ஸ்லாம் இவங்க பார்த்து எனக்கு தெரிஞ்சு யோசிக்கணும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் இல்லை. பார்த்தியா எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க கதைகள். இந்த மேக்கிங் தான் வந்து உண்மையிலேயே அந்த டேரக்டர்ஸ் உண்மையிலேயே கொடுக்கணும். அதோட மேக்கிங் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு சூர்யா வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பார்க்கும்போது என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு மாதிரி புல் அடிக்குது. அந்த மனுஷன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. கதைகள் எல்லாமே அருமையாக இருக்குது. ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட கதை தான். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே சாதாரணமான ஒரு ஜானரில் போய் அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மாறிடுறாங்க. கடைசியில் வந்து அவரை கொண்டுறாரு, இவரை கொண்டுறாரு. 3 அழகாக விஷயம் சொல்லுங்க. மண்ணு, பொண்ணு, அப்புறம் வந்துட்டு நிலம். இந்த 3 விஷயத்தை பற்றி தான் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. ரியாலிட்டியை பற்றி சொல்லியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. எனக்கு பெருசாக நெகட்டிவ் இல்லை. மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லா தேட்டரில் வந்து பாருங்க. முக்கியமாக ஹீரோயின்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ரோஷினி அதனால தான் வந்து பாரதி கண்ணம்மாலேருந்து இதை குட் பண்ணி இந்த ரோல் கிடைச்சதுக்கு குட் பண்ணி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, மேபி கிடைச்சது அந்த மாதிரி கூட இருக்கலாம். சான்ஸே இல்லை. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோக்கெல்லாம் நான் போனது கிடையாது. பட் வந்துட்டு சீரியஸாகவே கத்தி ஒரு மாதிரி த்ரோட்டெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த இன்டர்மிஷனில் வந்துட்டு அவர் அந்த சாமியை வந்து இது பண்ணுறதும், அதுக்கு பிறகு ஒவ்வொரு வாட்டி அவர்கிட்ட வந்து அவங்க வளர்த்தவர்கிட்ட போயிட்டு ஒவ்வொரு வாட்டி அவர் ஒரு விஷயத்த கன்வே பண்ணும்போதும், இன்னொருத்தர் அண்ணாக்காக இது பண்ணும்போதும், அவர் வந்து அது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக அவர் வந்து சொல்கிறது வந்து அது வந்து சொல்ல முடியல என்னால். ரொம்ப சூப்பர். ஒரு ஃபேமிலியில் ஒரு முதல் பர்சன் போயிட்டாங்கன்னா அந்த ஃபேமிலி உண்மையாகவே உடஞ்சி போயிடும். அது ரியலாக நான் வந்து ஒரு ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருந்து நான் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப சூப்பர். சீரியஸாக சூரி இப்போது கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ வெறும் சூரிக்கு மட்டும் வந்து ரிவால்வ் ஆகிற மாதிரி இல்லாமல் எல்லா கேரக்டர்ஸுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேக் ஸ்டோரிஸு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வந்து விடுதலை விட இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல ஆக்டராக தெரியாது. ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு விடுதலை பார்க்குறப்போ அவர் ஏதாவது எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறப்போ லைட்டாக எனக்கு காமெடி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் அது வந்து ஒரு கம்மியாக இருக்குது. மேபி வரப்போகிற படத்தில் அது இன்னும் கம்மியாகிட்டு இன்னும் ஒரு நல்ல ஆக்டராக வருவார்னு நான் நினைக்கிறேன். இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஒரு கோயில் கதை தான், கிராமத்து கதை. நல்லா இருக்குது. சசிகுமார் கேரக்டர், சூரிய கேரக்டர் நல்லா பக்காவாக ஒர்க் ஆகிருக்கு. பக்காவாக இருக்குது. கிளைமேக்ஸு இன்டர்வல் சீன்லாம் செம்மையாக கலக்கிருக்காங்க. பக்கா சவுண்டு எஃபெக்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்லா தானே இது முன்னாடி நல்லா தான் இது. நல்லா இருக்கு. விசுவாசமான படம். நல்லா இருக்கு. அவர் நடிப்பு எதுவும் இல்லை, பில்டாப் எதுவும் இல்லை, சூப்பராக இருக்கு படம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சூரி தான் மெயின் இதில். வேறு எதுவும் சூரிய ஆக்டிங்லாம் வேற லெவல். எதிர்பார்க்கவே இல்லை. விடுதலை வேற கேரக்டர், இது வேற கேரக்டர். இதில் மாஸ் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். யுவன் சங்கர் மியூசிக்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேற லெவல் பயங்கரமாக இருக்கு. எல்லாருமே அவங்கவுங்க போர்ஷனை பக்காவாக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காரு. யாரை எப்படி யூஸ் பண்ணணும், டைரக்டர் பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாருமே அவங்க கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காங்க. Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999.